சுவாமியைப் போல எழுந்து நின்று என்னால் பேச முடியாது. அதனால் இவ்வளவு பெரிய அவையில் நான் அமர்ந்து பேசுவதற்கு என்னுடைய மன்னிப்பை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு குருநாதருடைய பரமஹம்சருடைய ஆன்மீக பாதை. ஒவ்வொரு குருநாதரும் இந்த உலகத்தில் தோன்றிய அந்த அவதாரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பாதையை நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி தனித்தனி பாதை இல்லை என்றால் அவர்களை பற்றிய பேச்சே இல்லாமல் போய்விடும். ஏதோ ஒரு பாதையை அவர்கள் நமக்கு காட்டியிருக்க வேண்டும். அது என்ன பாதை? அதைத்தான் நான் இன்றைக்கு சொல்ல வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பாதை என்ன? ஆன்மீக பாதை என்ன? எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருகிறது. கண்ணதாசன் பாடியது. வாழ்க்கை பாதையை பற்றி அவர் பாடுறார். பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். இந்த பாதையா அந்த பாதையான்னு ஒவ்வொரு பாதையா தேடிக்கிட்டு போனா வாழ்க்கை முடிந்துவிடும். ஏதாவது ஒரு பாதையை பின்பற்றி போக வேண்டும் என்று கண்ணதாசன் சொன்னார். அது ரொம்ப முக்கியமானது. பகவான் புத்தர் தவம் இருக்கிற பொழுது சில சாதுக்களிடத்தில் போய் கேட்டார், நான் என்ன உணவு சாப்பிட வேண்டும்னு. முதல் நாள் எவ்வளவு சாப்பிட்டாயோ அதில் பாதியை அடுத்த நாள் சாப்பிடு, அதற்கு அடுத்த நாள் அதில் பாதி சாப்பிடு, இப்படி பாதி பாதியாக குறைச்சிக்கிட்டு வான்னு எவனோ சொல்லிவிட்டான். இவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கடைசியில் ஒரு பருக்கையை சாப்பிட்ற நிலைமைக்கு வந்துவிட்டார். ஒரே ஒரு பருக்கை தான் இருக்குது, குறைச்சிக்கிட்டே வந்தா. அப்போ நல்ல வேளை ஒரு குரு வந்தார், சாது. யாருப்பா அவனுக்கு இதை சொன்னது? உங்கள் மாதிரி ஒரு சாது தான் சொன்னார். அட பாவி, நீ சாகிறதுக்குள்ளே தான் அவன் சொல்லியிருக்கான். சாப்பாடு முக்கியமானது இல்லை, மனம்தான் ரொம்ப முக்கியமானது. தேவையானதை சாப்பிடு, அதிகமாக சாப்பிடாத. உடம்பு இருந்தால்தான் நீ வாழ முடியும் என்று பகவான் புத்தருக்கே ஒருத்தன் சொன்னான். அப்போது அவன் ஒரு பாதையை இன்னொருத்தருக்கு சொல்லி எப்படி கெடுக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறான்னு தெரியுது. ஆனால் ராமகிருஷ்ணர் பாதை அப்படிப்பட்டதல்ல. அவர் எல்லாரும், இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற ஜீவாத்மாக்கள் எல்லாரும் நல்ல வழியிலே நாட வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வேத மகா வாக்கியம்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பாதை. அதை நான் சொல்லலை, அவர் சொல்றார். வேதத்தில் எத்தனையோ மகா வாக்கியங்கள் உண்டு. நாம் ஒரு 4 தான் பொறுக்கி எடுத்து வச்சுக்கிறோம், அதுக்கு மேலே இருக்கு. அதில் ஒரு மகா வாக்கியம், ஈஸ்வரோ குரு ஆத்மா. இது ஒரு மகா வாக்கியம். ஈஸ்வரனும் குருவும் ஆத்மாவும் ஒன்றுதான், வேறு வேறு அல்ல. ஆத்மா நமக்குள்ளே இருக்கிறது, குரு ஆசிரமத்திலே இருக்கிறார், ஈஸ்வரன் எங்கும் இருக்கிறார் என்று நினைக்காதே. எல்லாம் ஒன்றுதான். எல்லாம் ஒரே இடத்திலே இருப்பது மாதிரிதான் நீ வாழ்வதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பரமஹம்சர் வாழ்ந்து காட்டினார். அதாவது கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பதை நமக்கு அவர் காட்டுகிறார். அது எப்படி? ஒவ்வொரு நாளும் பரமஹம்சருக்கு 3 அல்லது 4 அவசரம் வரும். திடீர்னு ஒரு அவசரம், ஒரு மயக்கம் வரும். அப்படி வந்தால் அவர் உடம்பை தொட்டு பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தந்தி கம்பத்தை இரவில் தொட்டோம்னா விறுவிறு விறுவிறுவிறுன்னு ஒரு நீரோட்டம் இருக்கும், மின்சார ஓட்டம். அதே போல் அவருடைய உடம்பிலே இருக்குமாம். அது எப்பப்போலாம் வரும்? கோபுரத்தை பார்த்து விட்டால் அவசமாகி விடுவார். இறைவன் திருநாமத்தை யாராவது சொல்ல கேட்டால் அவசமாகி விடுவார். ஜபம் யாராவது ஒருத்தர் பண்ணி கொண்டிருப்பதை பார்த்து விட்டால் அவசமாகி விடுவார். கங்கை நீரை தொட்டால்
அவசமாகி விடுவார். ஒரு விக்கிரகத்தை பார்த்தால் அவசமாகி விடுவார். ராமாயண கதையை கேட்டால், புராணங்களின் கதையை கேட்டால் அவசமாகி விடுவார். அப்போ அவர் அவசமாகாத ஒரு சூழ்நிலை என்ன? எதுவுமே இல்லை. என்ன காரணம்? கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர். அதனால்தான் எல்லாவற்றையும் அவர் அனுபவிக்கிற பொழுது அவரை அறியாமல் அவசம் ஏற்படுகிறது. இப்படி வாழ்ந்து காட்டியவர் அவர். அதுதான் குருவும் ஈஸ்வரனும் ஆத்மாவும் ஒன்று. இப்படி நினைத்து வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை சிறப்பாகும். பல பேருக்கு ஆஸ்மானா என்னன்னு தெரியும், ஆனால் ஆத்மானா என்னன்னு தெரியாது. ஆஸ்மா வேற, ஆத்மா வேற. லொக்கு லொக்குன்னு இருமுறானே, அதான் ஆஸ்மா. அதை இவங்க சொல்லலை. ஆத்மா வேற. ஆத்மா நம்ம உடம்புக்குள்ள இருக்குது, மனசுக்கும் அப்பால இருக்கு. மனசே நமக்கு என்னன்னு தெரியாது. மனசு எங்க இருக்குன்னு ஒரு டாக்டருக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இந்த அறிவியல் உலகத்தில் உடம்பில் எங்கே மனம் இருக்கு ஒரு வயலுக்கும் தெரியாது. மூளையினுடைய நினைவு பகுதியே மனம்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் மனம் இல்லை. ஏன் காலில் ஒரு சின்ன முள்ளு குத்திட்டுனா உயிர் போகிற மாதிரி இருக்குது. அப்போ அங்கேயும் மனம் இருக்கிறது. மனம் உடம்பு பூராவும் இருக்கிறது. மண்மனம் எங்கு உண்டு, வாயுவும் அங்கு உண்டு என்று சொன்னார் திருமூலர். நீ நினைக்கின்ற இடத்திலெல்லாம் மனம் வந்து சேரும். அப்பொழுதே உடைய உடம்பிலே இருந்து வாயு பிரவாகமாகும். ஆகையினாலே மனமே எங்க இருக்குன்னு தெரியல, ஆத்மா எங்க இருக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் தெரியாத உன்னை சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்களா எல்லாரும்? அப்படி இல்லை. தெரிய முயற்சி பண்ணுமானால் நிச்சயமா ஆத்மா தெரியும். எப்படி முயற்சி பண்றது? தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையில், விழிப்புக்கும் தூக்கத்திற்கும் இடையில். இன்னும் ரெண்டு தரம் சொல்லிவிட்டு ஒன்று தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். நான் ரெண்டு சொன்ன மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்று தான். ஒன்று தானே தவிர அது ரெண்டு. ஆமாங்க, விழிப்புக்கு பிறகு தூக்கம் ஒன்று, தூக்கத்துக்கு பிறகு விழிப்பு ரெண்டு. சரிதானா? ரெண்டும் ஒன்றா இருக்கலாம், ஆனால் வேற வேற. இப்போ பகல் பூரா விழித்துட்டு இருக்கிறோம், அதுக்கு பிறகு தூங்குறோம். அப்போ விழிப்புக்கு பிறகு தூக்கம். ராத்திரி தூங்கிட்டோம், காலையில் விழிக்கிறோம், அப்போ தூக்கத்துக்கு பிறகு விழிப்பு. இல்லையா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு செகண்ட், அதாவது தூக்கத்திற்கும் விழிப்புக்கும், விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை கூர்ந்து கவனித்தோமையானால் ஆத்மாவை கவனிக்கலாம். பெரியோர்கள் சொன்னது நான் சொல்லலை, பெரியோர்கள் சொன்னது. அதாவது விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாரு, ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டார். அவ்வளவு பெரிய மகான், பெரிய தபசி. உடனே மாலை மரத்தில் உட்காந்துருக்கிறாங்க. ஒரு கிளையில் ஹரிச்சந்திரன் உட்காந்துக்கிறான், இன்னொரு கிளையில் விஸ்வாமித்திரர் உட்காந்துக்கிறார். என்ன சார் ஆலமரத்தில் உட்காந்துருப்பான்னு கேட்கக்கூடாது. இப்போ சமையல் பண்ணுறவனே டிவியில் மரத்து மேலே உட்காந்து தான் பண்ணுறான். அவனே அப்படி உட்காரும்போது விஸ்வாமித்திரனும் இந்த ஹரிச்சந்திரனும் உட்கார மாட்டாங்களா? உட்காந்துக்கிறாங்க. ஹரிச்சந்திரா, ஒரு கதை சொல்கிறேன் கேள். சொல்லுங்க சாமி. சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவன் தூங்கிட்டான். ஹரிச்சந்திரா, தூங்கிட்டியா? ஆமாம் சாமி தூங்கிட்டேன். எவனுமே தூங்கின போது தூங்கினேன்னு சொல்லவே மாட்டான். தூங்கிட்டியான்னு கேட்டால் என்ன சொல்லிக்கணும்? மனித இயல்பில் இல்லையே, நான் தூங்கலையே அப்படி தானே சொல்லணும். ஆனால் ஹரிச்சந்திரன் ஒருத்தன் தான் ஆமாம் தூங்கிட்டேன்னா. விஸ்வாமித்திரர் எந்திரிச்சார். இடே, இந்த ஜென்மாவில் உன்னை போய் சொல்ல வைக்க என்னால் முடியாதுடா, போடா அப்படின்னுட்டாரா. இப்படி ஹரிச்சந்திரன் சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் சொன்ன இந்த இடைவெளியை இல்லாமல் ஆத்மாவை உணர்ந்ததுதான். தூக்கத்திற்கும் விழிப்புக்கும், விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் இடைப்பட்ட ஒரு சிறு பகுதியை யார் கூர்ந்து கவனிக்கிறார்களோ அவர்கள் ஆத்மாவோடு தொடர்புடையவர்கள் ஆவார்கள்.
அதனால் நம்முடைய பெரியவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பழக்கத்தை பயன்படுத்தினாங்க. தூங்கும் பொழுது கடவுளை கும்பிட்டுட்டு தூங்கணும். எப்போது? ஆத்மா வர்ற நேரம். கவனிங்க, தூக்கம் வரப்போகுது, எப்போ வருதுன்னு எவனுக்கும் தெரியாது. தூக்கம் வருதா இல்லையே அப்படிம்பான். ஆனால் அவனுக்கு தூக்கம் வந்துட்டுன்னு அர்த்தம். அதாவது முழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு வந்துடும். இந்த சாவும் தூக்கமும் ஒன்று, திருவள்ளுவர் ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறார். தூக்கம் எப்போ வரும்னு தெரியாது, சாவு எப்போ வரும்னு தெரியாது. வந்ததுன்னா தப்பிச்சுக்கலாம். அதனால் தூங்கிறதுக்கு முந்தி உள்ள அந்த இடைவெளியை நாம் ஒரு நாள் ஒரு சிஷ்யன் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தான் கடவுள் நாமத்தை. தூங்கிட்டான். உனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. நேராக நம்ம திருவண்ணாமலையில் இருந்த ரமணர் மகரிஷிக்கிட்ட போய் சொன்னான், சுவாமி நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, எப்போ ஜபம் பண்ணாலும் தூக்கம் வந்துடுது சாமி அப்படின்னா. அட பாவி, நீ கொடுத்து வச்சவன்டா. ஜபம் வரும்போது தூக்கம் வந்தா உன் ஜபத்தை உன் ஆத்மா கேட்குது. உனக்கு எப்பவெல்லாம் மனம் முழிச்சிட்டு இருக்குதோ அப்போ நீ ஜபம் பண்ணுவ. அது முக்கியம் இல்லை, உன் ஆத்மாவுக்கு தெரியணும் நீ பண்ணுறது ஜபம்னு. அது எப்போ வரும்? நீ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வரும். அவன் வைவாரு திட்டுவார்னு நினைச்சிக்கிட்டு இருந்தான், அவர் பாராட்ட ஆரம்பிச்சுட்டார். அதுலேருந்து அவனுக்கு தூக்கமே வரல. அந்த மாதிரி இந்த இடைப்பட்ட நேரங்களிலே தான் ஆத்மா விழிப்படையும். அதனால் படுக்க போகும் பொழுது நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய கடவுளை, நம்முடைய குருநாதரை இதையெல்லாம் மனசில் நினைத்து கொண்டு படுப்போமேயானால் ஆத்மாவோடு நாம் தொடர்பு அடைகிறோம். அதே மாதிரி விழிக்கிற போது அது நமக்கு தெரிஞ்சிடும். விழிச்சோன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா பல பேர் திரு திருன்னு முடிப்பான், என்னமோ திருநவன் மாதிரி. என்ன காரணம் தெரியுமா? இது நம்ம வீடு தானா, வாசல் இங்கே தானே இருக்கும், அதை காணுமே, ஹோட்டலில் படுத்துருக்குறோமோ அப்படின்லாம் நினப்பு வரும். அது ஒரு 2 செகண்டு இல்லை இது உன் வீடு தான் அப்படின்னு மனம் சொன்ன பிறகுதான் முழிப்பே வரும். இப்போ இந்த இடைவெளி இருக்கு பாருங்க, அந்த இடைவெளியில் திரு திருன்னு முழிக்காம கடவுள் திருநாமத்தையோ குருநாதருடைய திருநாமத்தையோ நல்ல செய்திகளையோ அந்த விழிக்கிற நேரத்தில் சொன்னோம்னா ஆத்மாவோடு நாம் தொடர்பு கொள்ளுகிறோம். இந்த ஆத்மாவோடு தொடர்பு கொள்றதுக்கு 2 சாவி 2 பூட்டு, அவ்வளோதான். தூங்குறதுக்கு முந்தி, முழிக்கிறதுக்கு முந்தி. இதை ஞாபகமாக ஒவ்வொரு நாளும் செஞ்சோம்னா நம்ம ஆத்மாவோட நாம் தொடர்பு கொள்ளலாம். அப்படி ஆத்மாவோட தொடர்பு கொண்டு என்ன சார் புண்ணியம், அதுவே நமக்கு தெரியலேன்னு சொல்கிறீங்க. தெரியாத ஒரு அசாமியோடு நம்ம தொடர்பு கொண்டு என்ன பலன்? அந்த பலன் இப்போ தெரியாது, அது எப்போ பலன் கொடுக்குதோ அப்போ தெரியும். என் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நான் சொல்கிறேன். நான் என்னை பற்றி சொல்கிறதுக்காக வரல. அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஆன்மீக பாதையை விளக்குறதுக்கு ஆத்மாவை பற்றி சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு குக்கிராமம், அங்கே பேச போயிட்டேன். காலையில் தான் எனக்கு பஸ்ஸு. ராத்திரி நான் அந்த அமைப்பாளர் வீட்டில் தான் படுத்துருக்கணும். அது ஒரு சின்ன குடிசை மாதிரி. இந்த கால் பக்கம் வெறும் புதுசாக அறுத்த நெல்லெல்லாம் அடுக்கியிருக்கிறான் மூட்டையாக, தலை பக்கம் உரம் மூட்டையாக அடிக்கிருக்கான். இதுவும் நெடி அதுவும் நெடி, இதுக்கு நடுவில் நான் படுக்கணும். வேறு வழி இல்லை, எனக்கு தூக்கம் 2 நாளாக தூங்காதவன் நான் படுத்துக்கிறேன். ஒரு 25 வாட்ஸ் பல்பு மேலே தொங்கிக்கிட்டே இருக்குது. நான் காலையில் தான் போகணும், 7 மணிக்கு தான் எனக்கு வண்டி. ராத்திரியில் முழிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ முழிக்க போகிறோம்னு நினச்சா தானே விழிப்பு வரும். நான் நினைக்காம படுத்திருப்பேன் இல்லைங்களா. ஒன்றும் யாரும் என்னை கூப்பிடலைங்க, யாரும் கூப்பிட்டா விழிப்பு வரும். அது எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு வரும். சில பேருக்கு அடித்தா தான் வரும், கூப்பிட்டா வராது. அடித்து பிரட்டி உருட்டினா ஏன் அப்படின்னு கேட்பான். அதனால் கூப்பிட்டா விழிப்பு வரும், நினச்சிக்கிட்டு படுத்தோம்னா விழிப்பு வரும். மழை பெஞ்சதுன்னு சொன்னீங்க, அந்த ஈர காற்று படைஞ்சதுன்னா விழிப்பு வரும். இந்த 3 இல்லைங்க. இந்த 3 இல்லாமல் நான் விழிக்க முடியுமா? முடியவே முடியாது. முழிச்சுட்டேன். ராத்திரி 1 மணி
முழிச்சு பார்க்குறேன், எனக்கும் ஒரு முழம், எனக்கு அந்தாண்ட ஒரு கருப்பு நாகப்பாம்பு போய்கிட்டே இருக்கு. இப்போ பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள், என் கையையோ என் காலையோ அதில் போட்டிருந்தேன்னா அது என்ன போட்டுரும். எனக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு இருக்குதுன்னு யாருன்னு சொல்லலை. ஆனால் நான் முழிச்சு பார்த்துக்கிறேன், தயாராகிட்டேன். அது தயாராகிறது, பாம்பை பார்த்தோன்னு பயந்தானே வரணும், தயாராக முடியுமோ? அதான் அங்கே வேடிக்கை. நான் தயாராகிட்டேன். என்ன காரணம்? என்னை யாரோ பயமில்லாத ஒரு அசாமி என்னை எழுப்பியிருக்கிறான். அதனால தான் நான் வந்து பயப்படல, நிதானமாக இருக்கிறேன். அந்த அசாமி யார்? அதுக்கு தான் ஆத்மான்னு பேர். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதல் யாரு? திருவாசகத்தில் மணிவாசகத்தில் சொல்கிறார், ஆத்மாவை சொல்கிறார். அவருடைய ஆத்மாவில் நடராஜர் தானே ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால நள்ளிருளிலும் என்னுடைய ஆத்மாவில் என் இறைவன் தான் நடனமாடுகிறான் என்று அவர் சொல்லுகிறார். அதனால சில பேர் தூங்கியிருப்பான், அவன் தூங்கினதை படம் பிடிச்சி வீடியோவில் காமிச்சிங்கன்னா அவனே பயந்துருவான். கையுற பக்கத்தில் காலுற பக்கத்தில் ஒரு மாதிரியாக மனுஷ ஜந்தாவே இருக்காது, வேற என்னமோ மாதிரி படுத்திருப்பான். அதில் சவுண்டு வேற விட்டுருப்பான். இந்த சவுண்டையும் சேர்த்து எடுத்துட்டோம்னா இது நான் இல்லைன்னு சொல்லிடுவான். அப்படித்தானே தூங்குவான் எல்லாரும். அப்படி தூங்குறவனுக்கு தான் தூங்குறோம்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. நாம தூங்குறது நமக்கு தெரியாது. இது உண்மை. என்ன சார் இப்படி உண்மைங்கிறீங்க? நாங்கள்லாம் தினம் தூங்குறோம், காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாக்கா கண்ணெல்லாம் சிவந்திருக்குது, நீங்கள் தெரியாதுங்கிறீங்க. தூக்கத்துக்கு பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தூங்குறது தெரியாது. ஆனால் எழுந்த பிறகு என்ன சொல்கிறான்? நல்லா தூங்கிட்டேங்கிறான். இவன் தூங்கின தூக்கத்தை இவன் பார்த்துருந்தானே நல்லா தூங்கினான்னு சொல்லணும். இவன் தான் பார்க்கலையே. பார்க்காதவன் எப்படி நல்லா தூங்கினேன்னு சொல்கிறான்? இப்போ பொய் சொல்கிறான் இல்லையா? அவன் பொய் சொல்லலை, உண்மை தான் சொல்கிறான். எப்படி உண்மை சொல்கிறான்? இவன் தூங்குற போது இவனை பார்க்கல, ஆனால் இவனுக்குள்ள தூங்காம ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் இவன் தூங்கும் போது பார்த்தது. அதுக்கு தான் ஆத்மான்னு பேர். நாம தூங்கும் போதும் நமக்குள்ளே ஒரு பொருள் தூங்காமல் இருக்கிறது, அதுதான் ஆத்மா. அது சொல்லுகிறது நன்றாக தூங்கினாய் என்று. அது சொன்ன உடனே நாம் அதை வெளியில சொல்றோம். இப்ப பாருங்க, இதெல்லாம் எப்ப வரும்? ஆத்மாவோடு தொடர்பு கொண்டிருந்தால் வரும். அடிக்கடி தொடர்பு கொள்ளுகிறவனுக்கு தான் இது வரும். அதாவது அது மட்டுமல்ல, கடவுளே நடனமாகி நேரில் நடமாடுவதை கூட பார்க்க முடியும். ஆத்மாவை உணர்ந்து விடுவானேயானால் கடவுள் வருவதையே பார்க்கலாம். அதைத்தான் இந்த மகா வாக்கியம் சொல்லுகிறது. ஈஸ்வரனும் குருவும் உன்னுடைய ஆத்மாவும் ஒன்று. அதாவது திருவலம்புரம்னு ஒரு ஊருங்க, பூம்புகாருக்கு பக்கத்தில். அங்கே அப்பர் சுவாமி போகிறார். அவர் போகிற காலத்தில் அது ரொம்ப காடு. இப்போவே அது காடாக தான் இருக்குது. திருவலம்புரம் இப்போவே காடு தான். பூம்புகார் கடலில் கலக்க போது பாருங்க, காவேரி, அதுக்கு முந்தி உள்ள ஊர். இப்போவே காடுன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும்? படுகாடாக இருந்திருக்கும். அங்கே போகிறார். போனால் இராணுவ வீரன் மாதிரி பெரிய உருவம், ரொம்ப தாட்டிகமான உடம்பு, பெரிய இந்த இராணுவ செருப்பு வேற போட்டிருக்கிறான். டக்கு 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 டக்குன்னு நடந்து வர்றான். இவர் பார்த்தார், தம்பி திருவலம்புரத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டார். அவன் இவரை பார்க்குறான். இவருக்கு கீழே, அவன் மேலே. ஏயா உனக்கு தான் வயசாயிட்டல, இந்த விதத்தில் வீட்டில் இல்லாமல் ஏன் வெளியே வந்த? வெளியே வந்து அது எங்கே இது எங்கன்னு போகிறவன் வரவனெல்லாம் தொந்தரவு பண்ணி கேள்வி கேட்குறதா? உன்னை யார் வர சொன்னது? அப்படின்னு. சரிப்பா நீ போயிட்டு வா. போயிட்டான். நான் எங்கேயோ என் வேலையாக போகிறேன், அதை விட்டுட்டு நான் உனக்கு பதில் சொல்ல முடியுமா? போயா அப்படின்ட்டான். சரின்ட்டு இவன் சொல்லலை, வந்துக்கிட்டே இருக்கார். ஒரு கோயில் தெரியுது, அதுதான் திருவரம்புரம்னு தெரிஞ்சுக்கிட்டார். அந்த கோயிலுக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறாரு. எங்கேயோ போனவன் திரும்பி வந்துட்டான். யார்? இந்த பட்டாளத்துக்கு பேர். போனவன் திரும்பி வந்துட்டான். வந்து அந்த செருப்புகளோட கோயில்லையே மிதிக்கிறான்.
இப்பவும் பல பேருக்கு செருப்பு கேட்டாமல் கோயிலுக்குள்ளே போயிடுறான். அவெல்லாம் ஃபாரினர்னு அர்த்தம். ஆமாம், ஃபாரினில் அப்படி தானே போகிறேன். அது மாதிரி செருப்பு காலோட போனான். முதல் மண்டபம் வரைக்கும் இல்லை, அர்த்த மண்டபம் வரைக்கும் போயிட்டான். மகாலிங்கத்துக்கிட்டே போயிட்டான். மகாலிங்கமும் அவனும் ஒன்றா இருக்காங்க. திடீர்னு மகாலிங்கமாகவே ஆகிவிட்டான். அப்போ வந்தவன் யாரு? சிவபெருமான். சிவபெருமான் தன் கூட வந்து இவரோடு பழகி கடைசியில் இவர் தான் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மகாலிங்கமாகவே மாறிவிட்டான். இதை வட்டணைகள் பட நடந்து வேறு ஒரு ஊர் போவார் போல வலம்புறமே புக்கு அங்கு மன்னினாரே. அந்த இடத்தில் மகாலிங்கத்தோடு மகாலிங்கமாக ஒன்றாகிவிட்டார். இதை நான் பார்த்தேன் என்கிறார். இப்படிப்பட்ட உருவெளி தோற்றம் யாருக்கு தெரியும்? ஆத்மாவும் தெய்வமும் குருவும் ஒன்று என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு இந்த உலகத்து நடவடிக்கைகள் எல்லாம் தேவையில்லாதவைகள். அமெரிக்காவுக்கு போனார் விவேகானந்தர். நாம் போகிற மாதிரி போகலை. நாம் போகணும்னா முதல்ல விசா வாங்கணும், டிக்கெட் வாங்கணும். அவருக்கு மற்றவங்கெல்லாம் சேர்த்து டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதில் என்ன பெரிய விஷயம்னா, போகிறதுக்கு மட்டும் தான் டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்க, ரிட்டர்ன் டிக்கெட் இல்லை. இப்போவெல்லாம் ரிட்டர்ன் டிக்கெட் இல்லைன்னா உள்ளே விட மாட்டான். ஏன்? இவன் போய் அங்கேயே தங்கிட்டான்னா என்ன பண்ணுறது? அதுக்காக அவனை திருப்பி அனுப்பணும்ல. அதுக்காக ரிட்டர்ன் டிக்கெட் இல்லைன்னா விசா இருக்கணும், ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கணும். ரெண்டும் இருந்தால் தான் பிளேன்லேயே ஏற முடியும். இது ரெண்டும் இல்லாமல் ஏறின ஆள் நம்ம சுவாமி விவேகானந்தர் தான். இவர் போயிட்டார், போய் அமெரிக்காவில் இறங்கிட்டார். அங்கே ஒருத்தன் இவரை பார்த்து, அம்மா இங்கே வந்திருக்கீங்களே தனியாக, உங்களுக்கு யாராவது நண்பர் இருக்காங்களா? இருக்காங்களா? யார் உங்களுக்கு நண்பர்? நீங்கள் தான். என்னையா இப்போ தான் நான் உன்னை பார்க்குறேன், என்ன நண்பர்னு சொல்கிறிய? என்னை யாருன்னு தெரியாமல் கிட்ட வந்து என்கிட்ட பேசுனீங்கள்ல, அப்போ நண்பர் தானுங்களே அப்படின்னார். யாருடைய தெய்வம் இல்லாமல் குருநாதருடைய அந்த அருளை மட்டும் கைப்பற்றி கொண்டு எங்கு வேண்டுமானாலும் போவேன் என்ற அந்த வீரத்துறவி வாழ்ந்து காட்டியதைத்தான் இந்த ஈஸ்வரோ குரு ஆத்மா என்ற இந்த மகா வாக்கியம் விளக்கி காட்டுகிறது. இந்த மகா வாக்கியத்தை நம்முடைய குருநாதருக்கு ஏற்ப நடந்து காட்டியவர் நம்முடைய விவேகானந்த சுவாமி. நிறைய நிகழ்ச்சிகள் இந்த மகா வாக்கியத்துக்கு ஏற்ப அவர் வாழ்ந்ததை நாம் சொல்ல முடியும். அதற்கு மேலே ஒன்று, அதாவது அவருடைய ஆன்மீக பாதையில் இன்னும் ஒன்று. நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது? கடவுளை உன்னால் பார்க்க முடியாது, ஆனால் கடவுளை நீ நினைக்க முடியும். பார்க்க முடியாதவன் நினைத்தாலும் பார்த்தாலும் ஒன்றுதான், நினைப்பதும் பார்ப்பதும் ஒன்றுதான். இதுதான் நம்முடைய வேதத்தினுடைய அடிப்படை. இதோ இந்த நைவேத்தியத்தை வைக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லிட்டீன்னா கடவுளுக்கு அந்த நைவேத்தியம் போய்விட்டது. நான் இந்த பூவை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அந்த பூ இறைவன் திருமணியிலே போய் சேர்ந்து விடும். எங்கேயோ இருக்கின்ற இறைவனை மனதாலே நினைத்து வாயினாலே சொல்லி கையினாலே அதனை செய்கையாக செய்துவிட்டால் மனம் மொழி மெய் இந்த மூன்றும் ஒன்றாக இருந்து விட்டால் அதுவே கடவுளை பார்த்ததாக அவரோடு பழகி பேசியதாக அர்த்தம். அந்த வகையில் இவருடைய நண்பர்களில் ஒருத்தர் கிஷோர் என்று, அவர் பிராமணர். அவர் ஒரு நாள் கங்கை கரையில் பெரிய தாகம் எடுத்து தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறார். ஒரு தீண்டத்தகாதவன் அந்த பக்கமாக வர்றான். அந்த காலத்திலெல்லாம் தீண்டாமை ரொம்ப அதிகம். இப்போ நம்ம ஸ்டேட்டில் தான் அது குறைவு. இப்போவும் கூட யூபியிலெல்லாம் தீண்டாமை இருக்குது, அது வெளியில் சொல்ல முடியாது. பெரிய ஜாதிக்காரர்கள், உயர்ந்த ஜாதிக்காரர்கள் இந்த தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் கைது தொட்ட ஒரு தண்ணீரை அருந்த மாட்டார்கள். அவன் இந்த கிஷோர் நிற்கிறாரு, தாகம் அதிகமாக இருக்குது. யாரோ ஒரு புள்ளையன் அந்த பக்கம் போயிட்டுருக்கிறான். தண்ணீர் குடுன்னு கேட்குறாரு. அவன் சொன்னான், நான் கொடுத்தா நீங்கள் குடிப்பீங்களா சாமி அப்படின்னு கேட்டான். அது எப்பவும் உள்ள வழக்கம்.
அப்போ அவர் சொன்னார், இந்த கிஷோர், ஒன்று செய், சிவசிவா என்று 3 தரம் சொல்லிவிட்டு எனக்கு தண்ணீரை கொடு, நான் குடிக்கிறேன் அப்படின்னார். உடனே சரி நான் என்ன பண்ணான், சிவசிவான்னு சொல்லிட்டு தண்ணீரை கொடுத்தான், குடிச்சிட்டார். குடிக்கக்கூடாது என்கின்ற கொள்கை உடையவர் சிவன் என்ற நாமத்தை சொன்ன உடனே அந்த தீண்டாமை போய்விடுகிறது, தீவினை போய்விடுகிறது. சிவ சிவ என்கிறர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும். இது திரும்புலர். இதுதான் இந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே பரமஹம்சர் சொல்றார், இதை எல்லாரும் கடைப்பிடியுங்கள். உங்களால் எதை செய்ய முடியாமல் போகிறதோ, எது தோஷம் என்று கருதுகிறீர்களோ, எது பாவம் என்று நினைக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் சிவசிவா என்று சொல்லுங்கள், அந்த தோஷம் போய்விடும் என்று தன்னுடைய நண்பர்களுக்கு உபதேசம் செய்தார். அதுதான் அவருடைய ஆன்மீக பாதையில் ரொம்ப முக்கியமானது. அதாவது தோஷம் என்றும் பாவம் என்றும் ஒதுங்கிக் கொண்டிருக்கிற காலத்தில் ஒன்று செய், உன் தோஷம் போய்விடும், உன்னுடைய பாவம் போய்விடும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றே ஒன்றுதான் செய்யணும், சிவநாமத்தை சொல்ல வேண்டும். சொல்லுகிற போது ஏதோ வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது, அது ஒன்று தான். அது அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன். மனசால சொல்லிவிட்டால், வேதம் சொல்வது அதுதான், மனசால சொல்லிவிட்டால், ஆத்மபூர்வமாக சொல்லிவிட்டால், அந்த சொல்லியதே உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் தரும். ஞானசம்பந்தருடைய 11வது பாட்டில் எல்லாம் இந்த பதிகத்தை பாடினால் வினை போகும், இந்த பதிகத்தை பாடினால் மறுபிறவி இல்லை என்று அடிக்கடி ஒவ்வொரு பதிகத்திலையும் ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மங்களமானது அது. மங்களமான சிவபெருமானுடைய பெயரை சொல்லுவது அந்த பாட்டு, அந்த பதிகம். சிவபெருமானுக்கே என்ன பெயர் என்று கேட்டால், மங்களமானவன்கிறது மட்டுமில்லை, தன்னை சேர்ந்தவர்களையும் மங்களமாக்கக்கூடியவன். சிவன் என்பதற்கான நேர் அர்த்தம், யார் சிவனை சேருகிறார்களோ அவர்களையும் அவன் சிவமாக்கி விடுவான். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன், திருவாசகம். சித்தம் சிவமாக போய்விடுமானால் அவன் எதை செய்தாலும் அது தவம்தான் என்று திருவாசகம் சொல்லுகிறது. இதைத்தான் நம்முடைய பரமஹம்சர் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டிய அதிசயம் இது. அதாவது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை, தோத்தாபுரின்னு ஒரு ஆள், அந்த டீச்சர் என்ன பண்ணார், நர்மதை கரையில் 40 ஆண்டுகள் தபம் செய்தார். அப்போதான் அவருக்கு சமாதிகளை கைவர பெற்றது. அவர் ஒரு ஊரில் 3 நாளைக்கு மேலே இருக்க மாட்டார், அப்படிப்பட்ட ஒரு பெரும் கடும் தவம் உடையவர். அவர் வந்தார் பரமஹம்சர்கிட்ட, நான் உனக்கு சமாதி நிலையை உருவாக்குகிறேன் என்று சொன்னார். அதெல்லாம் அவருக்கு தெரியாததல்ல, பரமஹம்சருக்கு அதெல்லாம் தெரியும். ஆனால் யாராவது ஒரு ஆசிரியர் மூலமாக அதை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அவர் விரும்பியதனாலே தான் இவர் அங்கே வந்தார். அதாவது ஒருத்தர் விரும்பினால் அவர்கள் அங்கே வருவார்கள், அவர்களும் ஆத்மபூர்வமாக விரும்பினால் வருவார்கள். அதான் ஈஸ்வரோ குரு ஆத்மா. வந்து சொன்னார், நான் உனக்கு சொல்லி தர்றேன், நான் சொன்னபடிலாம் நீ கேட்கணும். அதுக்கு என்ன கேட்போம்? நீ உடம்பை மறைக்கணும், உலகத்தை மறைக்கணும், எல்லாவற்றையும் மறைக்கணும். நான் சொல்கிறத தவிர வேறு எதையும் ஞாபகம் வச்சுக்கூடாது. சரிங்க, எல்லாம் சரின்னார். ஒன்றே அவரால் மறக்க முடியல. உலகத்தை மறந்துட்டார், உடம்பை மறந்துட்டார், காளி தேவியை மறக்க முடியவில்லை. அப்போ தோத்தாபுரி சொன்ன பண்ணார், ஒரு கண்ணாடியை எடுத்து இந்த புருவ மத்தியை கீறி, இப்போ பார் உனக்கு மறைந்து விடும்னார். இவர் செய்ததனாலே அல்ல, தன்னுடைய பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்று அன்னையே என்ன பண்ணிட்டா, தானே மறைந்து விட்டாள். அது பெரிய அதிசயம் என்ன, 40 ஆண்டுகள் முயன்று கற்றுக்கொண்ட அந்த வித்தை ஒரே நாளிலே அவருக்கு வந்து விட்டது. 3 நாளைக்கு பிறகு தூங்கல, சாப்பிடல, ஓய்வெடுக்கல. அந்த அறையை திறந்து பார்க்கிறார் தோத்தாபுரி. முதல் நாள் எப்படி உட்கார்ந்தாரோ அப்படியே உட்கார்ந்துக்கிறார். ஏப்பா, என்னால் கூட இது முடியாது, இவன் எப்படா செஞ்சான் அப்படின்னு வாத்தியாருக்கே பெரிய ஆச்சரியம். அப்படிப்பட்ட
சூழ்நிலையில் ஒருவர் வாழ வேண்டுமென்றால் இந்த மகா வாக்கியத்தை நம்பி வாழ்ந்தவரால் தான் செய்ய முடியும். ஈஸ்வரோ குருர் ஆத்மா, இந்த மூன்றும் ஒன்றுதான் என்று வாழ்க்கை நெறியை யார் வகுத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களால் தான் இப்படி இருக்க முடியும். அப்படி வகுத்து கொண்டவர் நம்முடைய பரமஹம்சர். அப்படிப்பட்ட ஒரு மகான். அதாவது வேடர்கள்லாம் என்ன பண்ணுவான், பார்வை மான்னு ஒன்று வச்சிருப்பான். அம்பு போட்டு வலை வீசி மானை பிடிக்கிறதுக்கு பதிலாக வீட்டு அவன் குடிசை வாசல்ல ஒரு பெண் மானை கட்டியிருப்பான். அங்கே போகிற வர்ற ஆண்மான்கள்லாம் என்ன பண்ணும், இது புதுசாக இருக்குதான்னு சொல்லி இந்த பெண்மானை பார்த்து ஆசைப்பட்டு அங்கே வந்து சேரும். அப்போ குடிசையிலேருந்து வெளியே வந்து அந்த வேடன் வெறும் கயிறு மட்டும் போட்டு அந்த புதிய மானை பிடித்து விடுவான். இது மாதிரி தான் போக்கு காட்டி சிவபெருமான் என்னை பிடித்து விட்டான் என்று மணிவாசகர் சொல்லுகிறார். அவரை மட்டுமல்ல, எல்லா அவதாரங்களையும் இறைவன் இப்படித்தான் உருவாக்குகிறான். அந்த அவதார மூர்த்திகளுடைய அந்த ஆனந்த வெள்ளத்தில் நாம் திளைக்கும் போது ஆன்மீக பாதையில் நம்மை ஈர்த்து கொள்ளுகிறான். அதுதான் எங்கேயும் நடக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அந்த உண்மையை பரமஹம்சர் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். அதாவது இன்னொரு பெரிய வாழ்க்கையில் அவர் சொல்லலை, ஆனால் சொன்னது நம்முடைய விவேகானந்த சுவாமியுடைய வாழ்க்கையில் பல்வேறு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உதவியினால் அவருக்கு பல்வேறு லாபங்கள் நடந்தன. அதையெல்லாம் அவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார், என் குருநாதர் இதை செய்தார் என்று சொல்லுகிறார். ஒரு உண்மை என்ன, அந்த காலத்தில் இந்த மாதிரி ஞானிகள் கடல் கடந்து போவதில்லை, அந்நிய தேசத்துக்கு போவதில்லை. அந்நிய தேசத்திலும் போய் இந்த மதத்தை பற்றி பரப்ப வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் தன்னாலே அதை செய்ய முடியாது. அதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் விவேகானந்தர். விவேகானந்தர் செய்ததை எல்லாம் பரமஹம்சர் உள்ளே இருந்து அவரை செய்ய வைத்ததே தவிர வேறொன்றும் அல்ல. அதுதான் உண்மை. ஆனால் தான் செய்ய முடியாது, அவர் செய்யலாம். காளிதேவிக்கு பிரசாதமாக கொடுத்ததை மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஒரு தரம் நம்முடைய பரமஹம்சருக்கு கொடுக்க வந்தான். அப்போ சொன்னார், இன்னொருத்தருக்கு கொடுத்த பிரசாதத்தை எனக்கு கொடுக்காதேப்பா, முத பிரசாதத்தை எனக்கு கொடுத்தினா நான் சாப்பிடுவேன், இன்னொருத்தருக்கு கொடுத்ததை எனக்கு கொடுக்காத, வேண்டாம். அது ஒரு எச்சில் நினைச்சுட்டார். அப்படிப்பட்டவர் நம்ம விவேகானந்தர் குடித்த குக்காவை அந்த எச்சிலோட இவர் குடிச்சுக்கிறார். அப்போ நரேனுக்கும் இவருக்கும் எச்சில்ல வித்தியாசம் இல்லை, மற்றவர்களுக்கெல்லாம் வித்தியாசம் இருந்தது. அப்படி ஒன்றாக உயிரோடு உயிராக ஆத்மாவோடு ஆத்மாவாக நரனை அவர் உருவாக்கினார். எதற்கு உருவாக்கினார்? தன்னை போலவே அவர் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினாலே பரமஹம்சர் என்னவெல்லாம் செய்கிறாரோ. ஒரு வேடிக்கை, அமெரிக்காவுக்கு போன உடனே ஒருத்தன் கேட்டான், நீங்கள் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் குருநாதர் யார், உங்களுடைய ஆசிரமம் என்ன, அங்கேருந்து ஒரு லெட்டர் வேணுமே அப்படின்னார். அப்போ அவர் நினச்சிக்கிட்டாராம் விவேகானந்தர், பரமஹம்சருடைய சிஷியனுக்கு இன்னொருத்தர் சிபாரிசு பண்ணுறதா, தேவையில்லை, நான் திரும்பி போகிறேன், எவனே எனக்கு கொடுக்க வேண்டாம் என்று நினைத்து கொண்டாராம். அது மாதிரி அப்பேற்பட்ட பரசிவ வெள்ளத்தில் மூழ்கியவர் பரமஹம்சர். அதை எல்லா இடத்திலும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது அவர் கடவுளுக்கும் தனக்கும் உள்ள உறவில் கொஞ்சம் கூட வித்தியாசம் கொண்டதே இல்லை. அங்கே காளிதேவிக்கு ஒரு படையல் பண்ணுவாங்க, அதுக்கு சித்தின்னு பேர். அது என்னன்னா கொஞ்சம் மது சேர்க்கப்பட்டிருக்கும். அது சாப்பிட்டோன்னே அந்த பிரசாதத்தை கொஞ்சம் கிருகிருன்னு இருக்கும். எல்லாருக்கும் அது கடவுள் அருள் அப்படின்னு நினச்சி அந்த கிருகிருப்பை ரசிப்பான். பல பேர் சன்னியாசிகளே இது இப்போ சாப்பிட்டது இல்லையா, கஞ்சா சாப்பிட்டது இல்லையா, அந்த கிருகிருப்பு தான் சிவபெருமான்னு முடிவு பண்ணிட்டான். எப்போவெல்லாம் கஞ்சா சாப்பிட்டானோ அப்போவெல்லாம் சிவபெருமான் வந்துவிட்டார்னு நினச்சிட்டு இருக்கிறான். இப்படி பல பேர் இருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் அது பேர் நிறைய பேர் இருக்கிறான். திருவண்ணாமலையில் கஞ்சா குடிக்காத சாமியாரே கிடையாது. கஞ்சா குடிக்கிறதுக்காகவே பல பேர் சாமியார் ஆகியிருக்கிறான்.
அப்படி அந்த மது போட்ட ஒரு பிரசாதம். அந்த பிரசாதத்தை இவர் சாப்பிடக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுவாருன்னா, குழந்தை கொடுத்த உடனே பரமஹம்சர், நான் சாப்பிடலன்னா காளி தேவி ஏதாவது குறையா நினச்சிக்குவா, அதை கொடுங்க அப்படின்னு அதை தொட்டு தலையில் வச்சுக்குவாராம். வாயில் போட்டு சாப்பிடாம அந்த பிரசாதத்தை நாம் அனுசிதம் என்று சொல்லக்கூடாது என்று தலையிலே வைத்துக் கொள்வாராம். அவருடைய பக்தி எப்படி, அதற்காக நான் சொல்லுகிறேன். அந்த மாதிரி அவருடைய ஆன்மீக பாதை என்பது இந்த ஈஸ்வர, குரு, ஆத்மா என்ற மூன்றும் ஒரே மாதிரியாக எப்பொழுதும் ஒன்றாக இயங்கக்கூடியதுதான் என்ற வேத வாக்கியத்தை நமக்கு விளக்கி காட்டுவது அவருடைய வாழ்க்கை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம், நன்றி.